சார் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சது காரணம் எங்கள் வீட்டோட வறுமை தான் சார். ஏன்னா என்னை விட என் வீட்டுக்கு வறுமைக்கு வயசு அதிகம். ஏன்னா எனக்கு 25ஆவது, எங்கள் வீட்டில் 30 வருஷமாக வறுமை இருக்குது சார். இதை வந்து நான் பார்த்து வளர்ந்ததுனால ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து எனக்கு காலேஜில் இருந்தது. ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து அறிவுன்றது ஒன்று வளர்ந்து தான் நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அகாடமிக்கு வாழ்த்துக்கள். அகாடமி 30% இருந்தாலும் எங்களோட டீம் ஒர்க்கு தான் சார். நாங்கள் வந்து இப்படி வாஸ்கோட காமாக்கு நன்னம்பிக்கை முனையோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை முனையாக இருந்தது ஸ்டடி ஹால் தான் சார். அந்த 2வது மாடியில் கடைசி 4 பெஞ்சில் 8 பேர் உட்காந்தா 8 பேர் கிளியர் சார். கடையோட எந்த சொந்தமும் இல்லாத என்னோட நண்பர்கள். ஏன்னா என்னை எல்லாரும் கைவிட்ட போதும் எனக்கே ஒரு டிமோட்டிவான காலத்துலேயும் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல ஒரே ஆள் நண்பர்கள் மட்டும்தான் சார். நண்பர்கள்னா இந்த இடம் சாத்தியமே இல்லை. அது ஊர்லேயே ஆகட்டும், காலேஜ்லேயே ஆகட்டும், ஸ்டடி ஹால்லே ஆகட்டும், நண்பர்கள் தான் சார். அப்பா அம்மா கூட அப்புறம் தான். ஏன்னா என்னை ஜெயிக்க வச்சது காரணம் நண்பர்கள் தான் சார். இது வந்து மேடைக்காகலாம் சொல்ல சார், ரியாலிட்டி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நெசவாளியின் மகன். இன்றைக்கி வந்து நெசவாளியின் மகன் வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலையில், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து மத்திய அரசாங்க வேலையில் ட்ராவல் ஆக போகிறேன்னா அதுக்கு காரணம் அப்பா அம்மா, நண்பர்கள், தம்பி. இது 3 தான் சார். யாரும் இல்லை, எல்லோரும் நல்லா படிங்க. ரயில்வேக்கு படிக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஒரே ஒரு விஷயம், மேக்ஸ் ரீசனிங் தான் சார். பைபிள் ஆஃப் த ரயில்வே வந்து மேக்ஸ் ரீசனிங் ஏன் தெரியுதா? எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணாலும் அடிக்கலாம் சார். இதை நான் எழுதி வச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் மேக்ஸில் 0 வந்து, ஏன்னா நான் பிலோ ஆவரேஜ் சார். நான் பிலோ ஆவரேஜ் ஆகணும், அப்புறம் ஆவரேஜ் ஆகணும், சூப்பர் ஆவரேஜ் ஆகணும். 8 லட்சம் பேர் எழுதி 2000 பேர் யோசிச்சு பாருங்கள். 100%ல் 1% குறைவான ஆள் தான் வந்து பாஸ் ஆகுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு காலங்கள் தேவைப்படும். எனக்கு வந்து 5.5 வருஷம் ஆச்சு சார். என்னை செய்யாத ஆளே கிடையாது அந்த 5.5 வருஷத்தில். உண்மை சார். எங்கேயுமே போக முடியாது. என்னை நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அந்த 5.5 வருஷத்தையும் என்னோட 5 செகண்ட் கண்ணீர் சார். ஜனவரி 20ஆம் தேதி விடியற் காலை 5 மணிக்கு என்னோட ரிசல்ட் வந்தது சார். அந்த 5 நிமிஷம் கண்ணீர் வந்து என்னோட 5 வருஷத்துக்கான ஒரு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சார். உழைப்புக்கும் வெற்றிக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும், தோல்விக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும். ஆக வந்து கண்ணீரெல்லாம் ஏற்றுக்கோங்க. விடாமுயற்சின்றது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் கிடையாது. தோல்விக்கே தோல்வி கொடுக்குற விஷயம் தான் விடாமுயற்சி. அது நான் 5 வருஷத்தில் பெற்றேன். எக்ஸாம் வந்து பயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஒரு விஷயம் எக்ஸாம் இல்லை சார். வாழ்க்கையில் தோக்கும் போதெல்லாம் நீங்கள் எந்த இடத்து கன்சிஸ்டன்ஸாக நிற்கணும் சார். கன்சிஸ்டன்ஸாக நிற்கும் போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆமையும் ஜெயிக்கும், முயலும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. நாங்கள் ஆமையோட மோசமாக நான் ஜெயித்தேன். ஏன்னா அங்கேருந்து வரதுக்கு எனக்கு இங்கே 5 செகண்ட் ஆகலாம். ஆனால் அது வர்றதுக்கு நான் உழைப்பு போட்ட நாட்கள் வந்து 5 வருடங்கள் சார். எல்லோரும் நல்லா படிங்க. வறுமையை ஒரு தடையாக நினைக்காதீங்க. விடாமுயற்சி எல்லாம் வறுமையில் தான் பிறக்கும். ஏன்னா வறுமை தரும் தைரியம் வந்து யாராலையும் தர முடியாது. கஜினி முகமது ஃபேமஸ் எதுக்கு தெரியுங்களா? 18 முறை தோற்று 17 முறை தோற்றது எக்ஸாம் குரூப் 0.3